श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். ஸ்ரத்தையா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அபலா காங்க்ஷிபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே. ஸ்ரத்தையா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அபலா காங்க்ஷிபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இங்கே ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்குறார். அபலா காங்க்ஷிபிஹி, அதாவது பயனில் இச்சை வையாதவர்களும். இந்த பயன் வேணும், இதற்காக தான் இந்த ஹோமம், இந்த ஜபம், இந்த தபம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பயனில் ஒரு ஈடுபாடு இல்லாதவர்களும், யுக்தைஹி திடசித்தம் உடையவர்களும், நரைஹி இந்த மனிதர்களால், பரயா ஸ்ரத்தையா உயர்ந்த ஸ்ரத்தையுடன் செய்யப்பட்ட தவம் மேற்கூறப்பட்டன, தப்தம் தத் தபஹா செய்யப்பட்ட மேற்கூறியவாறான தவம், திருவிதம் அது 3 வகைப்படும். அது என்னது? மனோவாக்காயம் சொல்கிற மாதிரி காயிகம் வாச்சகம் மானசம். காயிகம் சொன்ன, வாச்சகம் என்ன சொன்னால் வார்த்தை மந்திரங்களால் சொல்லப்படுகிறது. மானசம் என்றால் மனதினால் அதை ஆர்ப்பரித்து அதை மனசில் கொண்டு கூட்டி செய்கிறது. அப்புறம் காயிகம் சொன்னால் சரீரத்தினால் செய்யக்கூடிய சில முக்கியமான தொடர்புடைய வேலைகள். அதாவது காயிகம் திருவிதம் என்று சொன்னால் காயிகம் வாச்சகம் மானசம் 3 வகையானதும் சாத்விகமானதென்று பரிசக்ஷத்தே பெரியோர்களால் கூறப்படுகிறது. இந்த பயனில் இச்சை இல்லை. சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? தப உஷ்சதே மானசம் தபஹ, மனதினால் செய்யப்படும் தவம் சாத்விகம், அதாவது மனப்பிரசாத சௌமியத்துவம்னு சொன்னால் அன்புடைமை, மௌனம். அதாவது மௌனம் என்று சொன்னால் என்ன? பேசாமல் வார்த்தைகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே மனனம் செய்து கொண்டிருப்பது மௌனம். ஆத்ம வினிகிரகா தன்னடக்கம், பாவசம்சுத்திகி பரிசுத்தமான நோக்கம். அதுபோல் அதற்கு தொடர்புடையதா அது மனத்தால் செய்யப்படும் தவம். இது என்னது? 3 விதமான காயிகம் வாச்சகம் மானசம். அது என்ன? பயனில் இச்சை வையாதவர்கள், அபலா காங்க்ஷபிகி பலத்தில் கருத்து வையாதவர்கள், பலத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள், பலம் இந்த பயன் கிடைக்கணும் அப்படின்ற ஈடுபாடு இல்லாமல் திடசித்தம் உடையவர்களாய் மனிதர்களால் உயர்ந்த உயர்வான சிரத்தையுடன் செய்யப்படும் தபம் என்னதுன்னு சொன்னால் திருவிதம் காயிகம் வாச்சகம் மானசம் இந்த 3 வகையானதும் சாத்விகமானது என்று பரிசக்ஷத்தே சொல்லப்படுகிறது, பெரியோர்களால் கூறப்படுகிறது அப்படின்னு. ஒரு வார்த்தை சொன்னார், பாவசம்சுத்தி அப்படின்னு சொன்னால் மனமும் அதில் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். மனம் ஒருங்கிணைந்து இருப்பது என்ன? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரவர. மனம் தூய்மையாகவும் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒன்றுபட்டு இருக்கக்கூடியதாகவும் உடன்பட்டு இருக்கக்கூடியதாகவும் அந்த செயல்களில் அதற்கு கூடிய என்ன இருக்குது? பலன். இந்த மாதிரி செய்கிறோமா, இதுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும், இப்படி இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த எண்டு ரிசல்ட்டுக்கு ஈடுபாடு உள்ள ஒரு செயல்களை செய்யாமல் ஒரு மனதில் அதில் ஈடுபாடு உண்டு, ஆனால் அதில் பயனில் ஈடுபாடு இல்லை. அதாவது பெருமாள் தானே சொல்லிகிட்டே இருக்காரோன்னு கீதையில் சொல்கிறாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாரோன்னு. அதாவது இந்த வேலைகளை இவ்வாறு செய்யும் பொழுது அதில் எந்த விதமான ஈடு இல்லை. செய்யறது சாஸ்திரம் சொல்கிறது, அதில் கட்டுப்பட்டு இருக்கிறோம், அதனால் அதை செய்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வளர்த்துண்டா போகிறோம். அதே மாதிரி பாவசம்சுத்தி அப்படின்னு சொன்னால் என்ன? அந்த எந்த வேலையை செய்கிறோமோ அதில் ஒரு உடன்பாடோடு இருக்கணும். மனோவாக்காயம்னு சொன்னால் 3 விதத்தினாலும் அதில் வேறு எந்த விதமான ஒரு குறுக்கு குயுக்தி அதுபோல் யோஜனையெல்லாம் இல்லாமல்
உண்மையை மட்டுமே விரும்பி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்தால் அதில் என்ன பலனை விரும்பாமல் இருந்தாலே அந்த பலன் தன்னடவே நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார். இதுபோல் ஒரு மனம் வளர்த்து கொள்வதற்கு சாத்விகமானது என்று புரிந்துகொள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.